அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் நிற்கிறோம். இந்த இடம் என்பது மதரசாவுடன் கூடிய ஒரு பள்ளிவாசலை கட்டுவதற்கான ஒரு முயற்சியில் நாம் இறங்கி முதல் கட்டமாக பள்ளிவாசலுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் பார்க்கக்கூடிய கட்டடம் என்பது பள்ளிவாசலுக்கான கட்டடம் தான். அந்த வேலை அல்லாஹுடைய அருளால் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வரோம். அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசல் மதரசா என்று எல்லாமே கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 2,46,00,000 ரூபா வரைக்கும் செலவாகுது. இந்த செலவை உங்களை போன்ற நல்லவர்கள் மூலமாகத்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அல்லாஹுடைய அருளுக்கு பிறகு இதை நம்மால் முழுமையாக செய்ய முடியும். விரைவில் இந்த பகுதியில் ஒரு பள்ளிவாசல் என்பது மிக மிக அவசியமானதாக இருக்குது. ஏன்னா சுற்றி நிறைய முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்க, ஆனால் தொழுகைக்கென்று ஒரு பள்ளிவாசல் இல்லை. ஜும்மா தொழுவதற்கு ஒரு பள்ளி இல்லை, ரொம்ப தூரம் போக வேண்டிய ஒரு நிலை தான் இருக்குது. அதை மாற்றும் விதமாக மக்கள் அருகாமையிலே பள்ளிக்கு தொழுகும் விதமாக ஒரு பள்ளிக்கான வேலைகளை சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வரோம். கூடிய விரைவில் இந்த பள்ளி திறப்பதற்கான ஒரு முயற்சியும் எடுக்கப்பட்டு வருகின்றது. பள்ளிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 56,00,000 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடந்து வருகின்றது. ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பணியில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். இந்த பணி என்பது அல்லாஹுடைய இல்லத்திற்கான பணி. அல்லாஹுவை மட்டுமே வணங்குவதற்காக கட்டப்படக்கூடிய இறை இல்லம். அன்னல் மசாஜித் அல்லா ஃபலா ததுஉ மஅ அல்லாஹி அஹதாங்கிற அல்லாஹு தாலா. பள்ளிகள் என்பது அல்லாஹுக்குரியது, அல்லாஹுவை மட்டுமே என்ன செய்யுங்க, அதில் அழையுங்க அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட உன்னத நோக்கத்திற்காக கட்டப்படக்கூடிய பள்ளிவாசலை யார் கட்டுகின்றாரோ, அதற்கு யார் உதவி செய்கின்றாரோ அவருக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை ஏற்படுத்துகின்றான். மம் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைத்தம் ஃபில் ஜன்னா. அல்லாஹுக்காக ஒரு இறை இல்லத்தை யார் கட்டுகின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டுகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்மளால் பெரிய அளவில் தர முடியல அப்படின்னாலும் உங்களால் எந்த அளவுக்கு தர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த இறை இல்லத்திற்காக உதவுங்க. அப்படி சிறிய அளவில் கொடுத்தாலும் உங்களுக்காக ஒரு வீடு கட்டப்படும் அப்படிங்கிறதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தேவையுடைய இடத்தில் ஒரு இறை இல்லம் அமைய இருக்கின்றது. அந்த இறை இல்லத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவி என்பது நாளை மறுமை நாள் வரை உங்களுடைய மரணத்திற்கு பின்னால் நிரந்தர நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம். அதற்கு வாரி வழங்குங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்திலும் மறுமையிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈடேற்றத்தையும் வெற்றியையும் சொர்க்கத்தில் ஒரு அழகான மாளிகையும் தந்தல் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.